நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் பூமியை ஆளுமை செய்கிற பொறுப்பை பிரித்து கொடுக்க போகிறார். எல்லாருக்கும் நாம் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் குடிமக்கள் அல்ல, எழுப்புதல்ல பிறந்தவன் தான் குடிமக்கள். நாம் இயேசுவோடு ஆளுமை செய்ய போகிறவர்கள். ஒரு கூட்டம் பேரு ஆசாரியர்களாக இருப்பாங்க, ஒரு கூட்டம் பேரு ராஜாக்களாக இருப்பாங்க. அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்றபடி நீங்க ஒருவேளை எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்துக்கு நீங்க தான் உத்தரவாதியா இருக்கலாம். ராஜா கர்த்தர் தான், ஆனா உங்களுக்கு ஆட்சியை கர்த்தர் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கிறார். ஒண்ணுமே செய்யாம நான் 2 டிராக்ஸ் தானே கொடுக்குறேன், சரி வார்டு கவுன்சிலராவது போடான்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எல்லாம் நமக்கு தான் செஞ்சு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இல்ல 1000 வருஷம் உள்ள போக போறீங்க. இதெல்லாம் நமக்கு தான். பூமி 1000 வருடம். ஏன் கர்த்தர் 1000 வருடம் அந்த மனிதர்கள் இந்த பூமியில வைக்கிறார்? இந்த 1000 வருஷத்துல மரணம் இல்லை, ஆனால் பிறப்பு இருக்கும். 1000 வருஷத்துல மனிதர்கள் பலுகி பெருக ஆரம்பிச்சிருவாங்க.